Hey guys, welcome back to the channel. இன்னைக்கான வீடியோல நம்ம ஹீரோ கரிஷ்மாக்கான செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சைடில் வந்து இந்த அளவுக்கு நமக்கு செயின் லூஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் டைட் வச்சிங்க அப்படின்னாலும் இந்த லூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செயின் ஃபுல்லாக ஸ்ப்ராக்கெட் எல்லாமே தேஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செயின் என்ன தான் இழுத்து வச்சிங்கனாலும் இந்த லூஸ் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப செயின் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்ட நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அதோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவில். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதில் 8mm போல்ட் 2 இருக்கும். அதை வந்து நம்ம சூட்டபிள் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதன் மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவரை நம்ம ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ அந்த கவரை கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரைவ் ஸ்ப்ராக்கெட் நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 10mm போல்ட் இருக்கும். இதை வந்து நான் டீ பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் கழட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி கழட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் சுத்தம் வந்து பண்ணுறோம். அதனால் நமக்கு ஏதோ ஒரு லோ கியர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த போல்ட் ரெண்டுமே நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 2 போல்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த கிளிப் மாதிரி ஒரு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை வெளியில் எடுக்கணும். அடுத்து வந்து செயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு செயின் லிங்க்கில் இது மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த கிளிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செயினை கழட்டிடலாம் தனியாக. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளிப்பு மட்டும் தனியாக கழண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கலண்ட பிறகு நீங்கள் அப்படி ஈஸியாகவே நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சிட்றேன் தனியாக. அடுத்து இந்த ஆக்சியலை நம்ம லூஸ் பண்ணி ஆகணும். வீல் ஆக்சியல் ஸ்ட்ரட்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் வீலை கழட்ட முடியும். ஏன்னா அதுக்கு வீல் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு நான் 19mm ரிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரிங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம அந்த ஸ்ட்ரட்டவே நம்ம கழட்டி வெளியில் எடுக்கலாம். ஆப்போசிட் சைடு இருக்க நட்டை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரட்டை உருவி எடுத்துடலாம். ஜென்டிலாக ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி தட்டுங்க. நீங்கள் தட்டுறப்போ ஏதாவது அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகாத வழிக்கு நீங்கள் தட்டுங்க. ரொம்ப ஹெவியாக தட்டிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வீலை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஸ்ட்ரட்டை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரட்டை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலிபர் அசம்பிளியை நம்ம டோட்டலாகவே வெளியில் எடுத்தானோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து பேடை ஜென்ட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேடு வளையிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஜென்ட்டிலாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது 2 பேடுக்கு இடையில ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா ஈஸியாக அந்த கேலிபரை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் அதுவே ஈஸியாக கலண்டு வந்துடும் அந்த கேலிபர் அசம்பிளியை. ஸோ அந்த கேலிபர் அசம்பிளியை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீலை நம்ம ஈஸியாக நம்ம கழட்டி வெளியில் எடுத்துடலாம். இந்த டேம்பர் ரப்பர்லாம் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா டேம்பர் ரப்பர் தான் எனக்கு இப்போ இடைஞ்சலாக இருக்குது அதை கழட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ண மாதிரி நீங்கள் தள்ளிங்க அப்படின்னா அந்த டேம்பர் ரப்பரில் மாட்டாமல் நீங்கள் அந்த வீலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேம்பர் ரப்பர் தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வீலை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டோட அசம்பிளியை நம்ம கழட்டி ஆகணும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 30mm சாக்கெட் யூஸ் பண்ணி நான் அந்த நட்டை நான் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளி தனியாகவும் அந்த செட்டு தனியாகவும்
வீல் அசம்பிளிக்கு தனியாகவும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கழட்டின அந்த ஸ்ட்ரட் அசம்பிளி வந்து நம்ம வீலுக்கானது. இது வந்து நமக்கு ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டுக்கு தனியாக கழட்டணும்னா இதை நம்ம லூஸ் பண்ணி தான் ஆகணும், கழட்டி தான் ஆகணும். ஒரு சில வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அசம்பிளியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரட்டை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்ப்ராக்கெட்லேருந்து வீல்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த CBR 250 இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம பார்ட்டாக நம்ம கழட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி வச்சு அந்த செகண்ட் அந்த பார்ட்டை நம்ம கழட்டுறோம். இப்போ இந்த நம்ம நட்டை கழட்டி வச்சு அடுத்து வந்து நம்ம செயினை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அந்த லிங்கை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் நான் டேரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன் செயினை மட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் அந்த ஹப் அசம்பிளியுமே அந்த ட்ரிவன் அசம்பிளி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த ஓல்டு ஸ்ப்ராக்கெட்டை நம்ம கழட்டி ஆகணும். இதுக்கு தனியாக நம்ம வயசெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீல்லே நம்ம வச்சு தான் கழட்ட போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட வயசு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடும் கூட. இது மாதிரி வீலே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ராக்கெட்டை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அந்த போல்ட் எல்லாத்தையுமே நட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிட்டு டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப போகுது அப்படின்றதுனால. இப்போ இந்த நட்டை எல்லாத்தையுமே நான் லூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 17mm ரிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சாக்கெட் இருந்தனாலும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டபுள் அண்ட் ஸ்பேனர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அது ஸ்லிப் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா கழட்டுறது கஷ்டமாகி போயிடும். அப்புறம் நீங்கள் தட்டி கழட்டி தான் உங்களுக்கு நியூ நட்டெல்லாம் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நம்ம பழைய ஸ்ப்ராக்கெட் ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த நியூ ஸ்ப்ராக்கெட் கிட்டு, அதாவது ஹீரோ ஜென்யூன் ஸ்பேர் தான் இது. நான் ஷோரூம்லேயே வாங்கினேன். இது 1100 கிட்ட வந்துச்சு எனக்கு. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ 13 டீத்து நம்ம வண்டியில் கழட்டினது என்னவோ அதே தான், சேம் தான். நான் டிசைனில் எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 40 டீத் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம். மெட்டீரியல்லாம் பாருங்கள், இந்த ஹார்டனிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சைடில் அந்த விளிம்பெல்லாம் தெரியுது. ஸோ அடுத்து செயினை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூணு ஐட்டம் தான் நீங்கள் உள்ளே வரும் இதில், இந்த பாக்ஸஸ்க்குள்ளே. ஒரு ட்ரைவ் ஸ்ப்ராக்கெட்டு அண்ட் ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டு, ஒரு செயின் லிங்க்ஸ். ஸோ இது வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சில வெஹிக்கிள்னு சொல்கிறத விட CBR 250Rலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தனியாக லிங்க் கலட்டி மாட்டிக்கிற மாதிரிலாம் வராது. பட் இது அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது பெட்டரான விஷயம். இப்போ நியூ ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டை நம்ம மாட்டிடலாம். இப்போ இதெல்லாமே லாக் நட்டு அப்படின்றதுனால நம்ம வந்து ஸ்பெஷலாக எதுவுமே த்ரெட் லாக்கோ இல்லை எதுவும் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறல, டேரெக்டாகவே நம்ம டைட் பண்ணிடலாம். இது லாக் நட் அப்படின்றதுனால ஈஸியாக கலண்டு வராது. அதே 17mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 போல்ட்டு வரும்பொழுது நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் போல்ட்டை நட்டை நீங்கள் டைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்டு இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு ஹேண்டை, அதாவது இப்போ கட்டை விரல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாது. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அசம்பிளியை நம்ம மாட்டிடலாம் ஸ்டேயில். இப்போ இந்த நட்டை நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் ஹேண்ட் டைட் மட்டும் வைங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் ஃபுல் டைட் வைக்கணும், அதுக்காக தான். இப்போ செயினை அட்ஜஸ்டராக நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை போல் லைட்டாக நீங்கள் உள்ளே தள்ளிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக உள்ளே தள்ளி வச்சுருங்க. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே தள்ளினீங்களோ அந்தளவுக்கு செயின் மாட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி. இப்போ அடுத்து நம்ம வீலை மாட்டிடலாம்.
நம்ம ஆரம்பத்திலே வீலை கழட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேம்பர் ரப்பர் ரொம்பவே இடைஞ்சலாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். மாட்டுறப்பையும் அது ரொம்ப இடைஞ்சலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மாட்டினோம் நாங்கள் அதை. தூக்கி பிடிக்கிறேன் பாரு. இந்த டேம்பர் ரப்பருமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதையும் நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ டேம்பர் ரப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா கஸ் ரப்பர்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அதை. ஸோ அதை நம்ம வீலை நம்ம இப்போ மாட்டியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வீலை மாட்டியாச்சு. கேப்சர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம அந்த கேலிபர் அசம்பிளியை மாட்டணும். அந்த காலரை நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கேலிபர் அசம்பிளியை நீங்கள் உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டிடலாம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து நீங்கள் இந்த பேடை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் இந்த பேடை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தள்ளியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே மாட்டிடலாம். இங்கே இது பிரேக் இது போயிடுச்சா உள்ளார? மாட்டுறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கட்டை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் தட்டுங்க, டேமேஜ் ஆகாத வகையில். ஸோ இப்போ ஸ்ட்ரட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த சைடு மாட்டியா கேலிபர் அசம்பிளி மாட்டியாச்சு. ஸ்ட்ரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் கூடுமான வரையும் இந்த மாதிரி கையிலே தட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஹெவியாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த சைடு நம்ம த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டுங்க. நம்ம அந்த சைடு ஆப்போசிட் சைடில் நான் செயின் அட்ஜஸ்டராக மாட்டிடுறேன். அந்த ஹோலை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும். இந்த கூடுமான வரையும் நீங்கள் கையிலே தட்டுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த வீல் எல்லாமே நம்ம மாட்டியாச்சு. வீலு நமக்கு அந்த அட்ஜஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம மாட்டியாச்சு. ஆக்சுவல் நட்டையும் நம்ம மாட்டிடலாம். ஓகே கைஸ், இந்த ரிமைனிங் ஒர்க் எல்லாத்தையுமே பார்ட் 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க அதையும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.